என்ன பண்றேங்கிறத கவனிங்க. எழுத 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 வா எல்லாத்துலயும் இது வரப்போகுது. எப்பயும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. பாசிவ் வாய்ஸ்ல இந்த V3 ரைட் ரோட் ரிட்டன், அந்த ரிட்டன் ரிட்டன் வருதா பாத்தீங்களா? எல்லாத்துலயும் போட்ட பாத்தீங்களா? வாவ், எ லெட்டர் பை மீ ரிட்டன். இவ்வளவு ஒண்ணு வருதா? ஆமா, ரொம்ப சிம்பிளா மாறுறது மட்டும் பிங்கிள் அடிச்சிடலாமா? எழுத படுகிறது, எழுதப்படுகிறது. அடிக்கிறேன் ப்ளூல, பாருங்க பிங்க் அடிக்கிறேன். வா, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் எப்படி ஃப்ரேம் பண்ண பாத்தீங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட்ல போட்டேன், ஆப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட்ல போட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ரிட்டர்ன் அப்படியே போட்டுட்டேன் எல்லா இடத்துலயும். எழுத 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 எழுதி எழுத எழுத முற்று பெறாத வினை வந்துருச்சா? எழுதப்படுகிறது. இது பாருங்க, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்பதான் உங்க தமிழோட நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணும். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. எழுதப்படுகிறது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். என்ன தெரியுங்களா? இங்க செய்யறவனை முன்னிலைப்படுத்த, செய்யறது யாருங்க? நான். என்ன முன்னிலைப்படுத்துறேன்? இங்க பாருங்க, செய்யப்படுறதை முன்னிலைப்படுத்துறோம். செய்யப்படுறது, படுறது, படுறது, படுதல், செய்யப்படுதல். பாத்தீங்களா? ஆப்ஜெக்ட முன்னிலைப்படுத்துறாங்க. இதுதான் பேச. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இங்க பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுத 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 பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, பட்டு கொண்டிருக்கிறது. கொண்ட, அங்க ஐஎன்ஜிக்கு பதில் பிஇஎன்ஜி, கொண்ட, பட்டு கொண்டிருக்கிறது. இது பாருங்க, என்னால், நல்லா பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. வா, புரியுதுங்களா? எழுத பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாருங்க, இஸ் பீயிங் அடிக்கிற. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஃபர்ஸ்ட் 3 விட்டுறக்கூடாது. எழுதப்படுகிறது, எழுத பட்டுக்கொண்டு இருக்கிறது, எழுதப்படுகிறது, எழுத பட்டுக்கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். யாராவது தமிழ்ல சொல்ல முடியுமா? 2 வந்துருச்சு. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் என்னால் ஒரு கடிதம் நல்லா பாருங்க, நான் டைம் கொடுத்து சொல்றேன். எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்டாப் பண்ணு. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சதீஷ் சொல்ல வந்தீங்க. அதான் என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. எழுதப்பட்டு 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 எழுதப்பட்டது. எழுதப்பட்டதுன்னா பாஸ்ட்ல போயிடுங்க. எழுதப்பட்டு இருக்கிறது. புவனேஸ்வரி சொன்னாங்க பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதானுங்க. அப்பாடா, இதை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுத 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 பட்டு 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 எழுதப்பட்டு பட்டு 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 பாருங்க, ஈஸ் வாஸ் பீங் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க ஹாவ் ரிட்டன் வந்து எழுதப்பட்டது. ரொம்ப அருமையா இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சாதாரண விஷயம் இல்ல. தமிழும் சரி, இங்கிலீஷும் சரி, லேசுப்பட்ட லாங்குவேஜ் கிடையாது. இப்ப பாருங்க, ஹாஸ் பீன் இந்த 23 வார்த்தைக்குள்ள வருது. நல்லா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தெரியும். 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டா சூப்பர். புவனேஸ்வரி மேம் கலக்கல், கலக்கலான ஆன்சர். எழுதப்பட்டிருக்கிறது. என்னால் ஒரு கடிதம் எழுத 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 பட்டு 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 இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. எங்கப்பா பட்டு? இது என்னப்பா? இது வருவோம், பீனுக்கு வருவோம். பீயிங், இதுக்கெல்லாம் பெரிய வார்த்தை. பீயிங், பீன்லாம் பெரிய வார்த்தை. அது நம்ம பார்க்க போறோம், கொஞ்ச நேரத்திலேயே பார்க்க போறோம். ரைட், ஐ ஹவ் பீன் ரைட்டிங். பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப பாருங்க, அது மாதிரிதான். பார்க்கலாமா? எழுத 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 பட்டுக்கொண்டே பட்டுக்கொண்டே. இந்த பாருங்க, பட்டுக்கொண்டே. நல்லா பாருங்க, has being written. நல்லா பாருங்க, இது கரெக்டா பாருங்க. இந்த இது ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு குட் நியூஸ் இருக்குது. அதை இன்னும் ஒரு 10 செகண்ட்ல சொல்றேன் அந்த குட் நியூஸ. இப்ப பாருங்க, ரிட்டன் எழுத பட்டுக்கொண்டே, பட்டு 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 வந்ததா? பீன் பட்டு வருதா? இங்க உள்ள பட்டு 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 கொண்டே 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 ஐஎன்ஜி வந்துச்சா? எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கதான் ஒரு ஒரு குட் நியூஸ், ஒரு குட் நியூஸ் இருக்கு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா என்ன குட் நியூஸ்னுங்க?
எழுத 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 பட்டு 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 கொண்டே 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 இருக்கிறது. வாவ்! தமிழ்ல அப்படி பளிச்சுன்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல 2 பி வெர்பு தொடர்ந்து வந்தாக்கா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டென்ஸ் இங்கிலீஷ்ல கிடையாது. நம்ம டெரிவ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல கொண்டு தமிழோட பவர் சொல்றதுக்கு இதுல ஒண்ணு பண்ணலாமா? ரெட் அடிப்போம். இது ரெண்டுன்னா பயன்படுத்த போறது இல்ல. ஒண்ணும் இல்ல. இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 வச்சு அடுத்து 8 பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் முக்கியம். ஏன்னா 3 தான் யூஸ் பண்ணும். இப்ப சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இதுக்கு தமிழ்ல வரும், ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு, கவலைப்பட வேணாம். உங்க மைண்ட்ல நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணா போதும், பதிஞ்சிடும். இத பத்தி கவலைப்படாதீங்க. 4 பத்தி கவலைப்படாதீங்க. இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் குட் நியூஸ். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. புவனேஸ்வரி இப்ப சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் இது எப்படி மாறும் பாஸ்ட்ல? என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. written by me. எழுத அவ்வளவுதான். இஸ் வந்து வாசம் வரும். நல்லா பாருங்க, மேல பார்க்கணும். இஸ் வந்து வாசம் வரும். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. நல்லா பாத்தீங்க, என்னால் ஒரு கடிதம் எழுத. இப்ப எனக்கு சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Was being என்னால் written. ஒரு கடிதம் எழுதப்பட்டு இது வந்து Being. இப்ப என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க தமிழ்ல சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் Was being written. அவ்வளவுதான். இப்ப தமிழ்ல சொல்லுங்க, அதுதான் கஷ்டம். சொல்லுங்க பாப்போம். ஈஸ் பீயிங், ஈஸ்க்கு பதில் வாசம் போட்டு அடிச்சிட்டீங்க. வெரி குட். சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது அங்க. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன கொண்டை. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு பட்டுக்கொண்டே இருக்கிறது. பட்டுக்கொண்டே இல்ல, பெரிய கொண்டை இல்ல, எழுதப்பட்டு கொண்டு ஈஸி. இருக்கிறது இருக்கிறது, இது இருந்தது, அவ்வளவுதான். எழுதப்பட்டு கொண்டிருந்தது. தமிழ்ல கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன், ஈஸியா போயிடும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கொண்டு வந்து அப்புறம் தமிழ்ல கொடுத்தா ஈஸியா இருக்கும். அப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி வந்துரும். என்னால் ஒரு கடிதம் எழுத 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 பட்டுக்கொண்டு 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 இருந்தது இருந்தது இருந்தது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப சொல்லுங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையா சொன்னாப்ல புவனேஸ்வரி. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தமிழ்ல என்ன வரும்? என்னால் ஒரு கடிதம் ஈஸி. பட்டிருந்தது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப இங்கிலீஷ்ல என்ன வரும்? அங்க ஹாஸ் பீன் ரிட்டன் என்ன வரும்? ஈஸி. அங்க இருந்து எடுங்க. ஆட் சார். had been written. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பொறுமையா எடுத்துட்டு போறோம். அடுத்த half an hour இதுதான் பண்ண போறோம். அருமையா ரிவைஸ் பண்ண போறோம். அடிச்சு உதற போறோம். நீங்க தமிழ்ல மட்டும் ஸ்ட்ராங் ஆகுங்க. இங்கிலீஷ் வந்து தண்ணிப்பட்ட படம் அடிச்சிடலாம். நல்லா பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. நம்ம இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெரிய கொண்டை. அதேதான் இங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. had been being. Has been being. has பதிலா had been. இப்ப என்ன தெரியுங்களா, அதுல 2 பி வர்பு உள்ள வந்துருச்சா, அதனால அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆங்கிலத்துல இந்த டென்ஸ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நம்ம பக்காவா டெரிவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெட்டை போட்டு விட்டுருங்க. ரெட்டை போட்டா பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தாத ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தாத ஒரு விஷயம் ஆங்கிலத்துல நம்மளும் பயன்படுத்த மாட்டோம். அடிக்கிறோமா, அடிச்சிடலாம். திருப்பி வாங்க, நம்ம அடிச்சதுக்கு வாங்க. நீங்க தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். என்னால் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. எழுதப்பட்டது, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது. இங்க என்னங்க? எழுதப்படும். அதுதான் இப்ப பிரமாதமா கொண்டு வர போறோம். பிரமாதமா கொண்டு வர போறோம். அப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். டீச்சருக்கு வில் போட்டுக்கலாமா? ஈஸ் ரிட்டன்.
வாஸ் ரெடி ஈஸ் வாஸ் வில்லுக்கு அப்புறம் என்ன மாறும் பியா மாறுமா Okay, அவ்வளவுதான் முடிஞ்சு will போச்சு. be. Will be written. அவ்வளவுதான் இந்த வில்ல போட்டிருக்க ஃபியூச்சருக்கு வில்லுக்கு அப்புறம் ஈஸோ வாசா வராது பி தான் வரும் அந்த பியை போட்டுருங்க இந்த ஈஸுக்கு ஈக்குவலன்ட் பி தான் இங்க பாருங்க பளிச்சுன்னு சொல்றோம் பாருங்க ஈஸி கஷ்டம் கிடையாது ரொம்ப அமைதியா will being written கஷ்டம் will கிடையாது being written ரெண்டு will being written half an hour ரிவைஸ் பண்ண போறோம் என்னால் will being என்னால் ஒரு கடிதம் will being எழுதப்படும் written இப்ப சொல்லுங்க இஸ் பீயிங் ரிட்டன் will will being will being written இஸ் பீயிங் இருக்கு இல்லையா என்ன வில்ல போட்டுட்டு இஸ்க்கு பதில் பி போடுங்க அந்த பீயிங் அப்படியே தூக்கி போடுங்க முடிச்சு போச்சு ஆஹா 2 பி வெர்பு வந்துருச்சு 2 பி வெர்பு வந்து என்னங்க பயன்படுத்த Use பண்ண பண்ண மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப குட் நியூஸ் நிறைய குட் நியூஸ் இருக்குது வா நான் போட்டுட்டு ரெண்டுல அடிக்கிறேன் நிறைய குட் நியூஸ் இன்னும் குட் நியூஸ் வரப்போகுது பாசிவ் வாய்ஸ் ஈஸி நீங்க பாக்குற பார்வையை பொறுத்து இருக்கு தமிழ்ல 12 இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல 8 தான் அப்பயே தெரியும் தமிழோட விசேஷம் என்னன்னு தமிழோட பரந்துபட்ட ஒரு லாங்குவேஜ்ங்கிறது தெரியும் இப்ப பாருங்க பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் இது வருது எழுதப்பட்டிருந்தது இங்க எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. கொண்ட கிடையாது கொண்ட வராது have been written நல்லா பாருங்க நல்லா have பாருங்க been எனக்கு தமிழ்ல சொல்லுங்க எழுதப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருந்தது எழுதப்படும். எழுதப்படும் தான் இதாச்சா இதான் எழுதப்படுமாச்சா எழுதப்பட்டிருக்கும் 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 எழுத will have நல்லா பாருங்க been written வில்லுக்கு அப்புறம் have தான் வரும் has had வராது எழுதப்பட்டிருக்கும் எழுத 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 நல்லா பாருங்க எழுத பட்டு இருக்கும் will have வா இருக்கும் வந்துருச்சா have வந்து இருக்கிறது வில்லுக்கு முன்னாடி போட்டா தமிழ் எப்படி ஒரு டஃப் கொடுக்குது பாருங்க என்ன மாதிரி ஒரு டஃப் கொடுக்குது பாருங்க will have been written நல்லா பாத்துக்கோங்க இது போடுறோம் அடிக்கிறோம் இதை அடிக்கிறோம் இந்த will have been இங்க பாத்தீங்களா இங்க will have been ரைட்டிங்னு வருது பாத்தீங்களா ஆக்டிவ் வாய்ஸ் ஆனா will have been written பாசிவ் வாய்ஸ் ஒரு வார்த்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படியே ஆப்போசிட் ஆயிடும் அதுதான் நம்ம கடைசி half an hour பார்க்க போறோம் அவ்வளவு வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் நீங்க இது கடைசி இது பாத்துருவோமா அடிங்க பார்ப்போம் நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன் என்னால் ஒரு கடிதம் எழுதி கொண்டே பாருங்க எழுதி கொண்டே இருக்கப்படுகிறது என்னால் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கப்படுகிறது என்னால் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கப்பட்டது will have been being written அவ்வளவு ரிட்டன் will have been being written அவ்வளவுதான் ரெண்டு வெர்பு வரதுனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கணக்கிட்டா இருக்கு அவ்வளவுதான் இதுதான் நமக்கு வேணும் இத அடுத்த half an hour பெரட்டி ரிவைஸ் பண்ண போறோம் ரிவைஸ் பண்ணா மட்டும் மைண்ட்ல நிக்குது அதுக்கப்புறம் நீங்க போட்டு அப்புறம் ரெட்ல அடிப்போம் ஓகே ஆல் ரைட் இப்போ இனிப்பான ஒரு செய்தி வருது தாய் தமிழ்ல அழகா போட்டு கடல் உருட்டி தள்ள போறோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துட்டு எழுதிக்கிங்க நோட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க நம்ம திருப்பி ரிவைஸ் பண்றோம் அடுத்த half an hour நச்சுன்னு ரிவைஸ் பண்றோம் அதனால நீங்க கவலைப்பட வேணாம் ஏகப்பட்ட விஷயம் உள்ள வரப்போகுது All right, here you go.